வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகாராஜா படம் சீனாவில் 40,000 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அந்த படம் அங்கே என்ன சாதனைலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் மகாராஜா படம் இன்னும் செய்ய இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் ஆரம்ப காலத்தில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாரு. இடையில ஒரு பெரிய சர்க்கிள், அதாவது கிட்டத்தட்ட அவர் அந்த வில்லனாக நடிக்கிறதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாகவோ அல்லது அதர் லீடு ஆக்டரோட படத்தில் ஒரு சின்ன கேமியோ இல்லது முக்கிய கதாபாத்திரம் இந்த மாதிரி நடித்தா மட்டும்தான் அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி அந்த படம்லாம் ஓடனுச்சு. ஆனால் இவர் தனியாக ஹீரோவாக நடிக்கிற படங்கள் சரியாக போகலை. குறிப்பாக இடையில அதாவது மகாராஜா படத்துக்கு முன்னாடி வந்த அதாவது 96 தவிர்த்து ஒரு 10 படங்கள் அவருக்கு சரியா அமையாத காரணத்தால தமிழ் சினிமாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் சேதுபதியோட அந்த ஹீரோ சாப்டர் க்ளோஸு, இதுக்கு மேல அவரு ஹீரோவா இங்க தாக்கு பிடிக்க மாட்டாரு, அவருக்கான மார்க்கெட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லா சேனலுமே சொல்லிட்டு வந்தாங்க. இதனால விஜய் சேதுபதி ரசிகர்கள்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மகாராஜா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேற லெவல்ல இது ஹிட் ஆகும் அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க. படமும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரிலீஸ் ஆனது. படத்தோட திரைக்கதை வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் அருமையா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா விஜய் சேதுபதி, நட்டி நடராஜ், அனுராக் காஷ்யப் இவங்களோட நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சிங்கம்புலியோட அந்த ஒரு சின்ன ரோல் தான், ஆனா வேற லெவல்ல மிரட்டி இருந்தாரு. இந்த மாதிரி படத்துல நிறைய எக்கச்சக்கமான ட்விஸ்ட், அது மட்டும் இல்லாம தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்த சென்டிமெண்டா கனெக்ட் ஆகிற எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகி படம் பார்த்தீங்கன்னா 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணி விஜய் சேதுபதியோட கேரியர்லயே மிக அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்ச படம் தான் இந்த மகாராஜா படம். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 110 to 120 கோடி வரைக்கும் வசூல் பண்ண இந்த மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த மவுத் டாக் மூலமாக, அதாவது இந்த ஓடிடியில் மகாராஜா படம் ஹிந்தி உட்பட பல மொழிகளில் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ஓடிடியில் கிடைச்ச வரவேற்பு மூலமாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வரலாற்றிலேயே அதிகம் பார்க்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இந்த மகாராஜா படம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் அந்த ஓடிடியில் மட்டுமே 150 கோடி ரூபாய் வசூல் பண்ண ஒரு மிகப்பெரிய படமா இந்த மகாராஜா படம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில், அதாவது கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா படம் 40,000 திரைகளில் சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் லீக் ஆகி இணையத்தில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் கூட ஏதோ சும்மா ஏதோ யாரோ போடுறாங்கப்பா, விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ஏதோ சும்மா அப்படி பண்ணுறாங்க, சும்மா ஒரு நியூஸுக்காக போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரியே நவம்பர் 29ஆம் தேதி சைனாவில் 40,000 திரைகளில், அதாவது கிட்டத்தட்ட 40,000 திரைகளில் மகாராஜா படம் சைனீஸ் சப்டைட்டிலோட படம் ரிலீஸ் ஆனது. அங்கே சைனீஸில் படம் பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. எமோஷனலாக அவங்கள இந்த படம் ரொம்ப கனெக்ட் பண்ணிருச்சு. அதாவது சைனாவில் அதிக திரையரங்குகளில் வெளியான முதல் இந்திய படம். அதாவது இதுக்கு முன்னாடி பாகுபலி 2வே ஒரு 18,000 ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் ஆனது. அதையே பிரேக் பண்ணி இந்த மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா 40,000 திரைகளில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வசூல் அங்கே குவிச்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். படத்தோட ப்ரீமியர் ஷோலேயே பார்த்தீங்கன்னா 5 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுது, அதாவது இந்திய மதிப்பில். அதுக்கப்புறம் படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்களில் 30 கோடி வரைக்கும் வசூல் பண்ணதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேற்று திங்கட்கிழமை 4ஆம் நாள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 7 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குதா சொல்றாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் மகாராஜா படம் 37 to 40 கோடி வரைக்கும் வசூல் பண்ணதா எல்லாருமே சொல்றாங்க. அதாவது இது அந்த ப்ரீமியர் ஷோ கலெக்ஷனும் சேர்த்து இப்படி இந்த அளவுக்கு மகாராஜா படம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் முதல் ஒரு வாரம் படம் ஓடும், அதுக்கப்புறம் வேற படங்கள் போட்டிக்கு அந்த படம் இதாகி கலெக்ஷன் எல்லாமே அந்த முதல் ஒரு வாரத்தை 10 நாளை பொறுத்து தான் அமையும். ஆனால் சைனாவில் அப்படி கிடையாதுங்க. சைனாவில் கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருக்குது.
உலகிலேயே அதிக திரையரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு பார்த்தீங்கன்னா சைனா தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைனாவில் வந்து இப்போ இந்த மகாராஜா படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இது வந்து மேலும் மக்கள்கிட்ட நிறைய மவுத் டாக் மூலமாக இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்துக்கிட்டையும் பரவிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் ஒரு சில மாதங்கள் வரைக்கும் சைனாவில் ஒரு லாங் ரன் ஓடும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் சைனாவில் மட்டுமே 1000 கோடி வசூலை அள்ளும் அப்படிங்கிறது எல்லா சினிமா விமர்சகர்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜப்பனீஸ் மொழியில். அதாவது ஜப்பான் மொழியில் இந்த படத்தை வந்து சைனாவில் எப்படி பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜப்பான்லேயும் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு பேன் வேர்ல்டு படமாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவில் அதிகம் வசூல் பண்ண படம் கண்டிப்பாக மகாராஜாவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2.0 அது கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் ஒரு 650 to 700 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. டாப்பில் வந்து இப்போதைக்கு ரஜினிகாந்த் தான் இருக்காரு. ஆனால் இந்த படத்தின் மூலமாக விஜய் சேதுபதி ஒரு பேன் வேர்ல்டு ஸ்டாராக மாறுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 20 கோடி தான். 20 கோடி போட்ட எடுத்த இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடியை நெருங்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திரைப்படமாக இருந்தாலும் கதையும் நடிப்பும் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், திரைக்கதை ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு சூப்பர் படமாக கொடுத்தோம்னா அந்த படம் மொழி தாண்டி இனம் தாண்டி எல்லா இடத்துக்கும் போய் சென்றடைஞ்சு ஒரு பெரிய வெற்றியை அடையும். அப்படிங்கிறதுக்கு இந்த மகாராஜா படம் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. இனிமேலாவது திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரியான மக்களோட கனெக்ட் ஆகிற இந்த மாதிரி படங்கள் அப்பப்போ கொடுத்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சு அவர் வந்து ரொம்ப மேலே வரணும் அப்படிங்கிறது எல்லா ரசிகர்களின் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புக்கு அவர் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆல்ரெடி அவர் வந்து பேன் இண்டியா ஸ்டாராக எப்பயோ மாறிட்டாரு. இப்போ வந்து பேன் வேர்ல்டு ஸ்டாராக மாறிட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் சைனாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் பட்சத்தில் இனி விஜய் சேதுபதிக்கு ஒரு புதிய மார்க்கெட் உருவாகும் சைனாவில். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.